அந்த சுதர்சனத்தை காப்பாத்ததான் நகையையும் சிலையையும் அடமானம் வச்சு பத்திரத்தை மீட்டு கொடுத்தியா? கௌசி, இது வரேப்பா. ஹலோ, நான் மூல்சந்த் பேசுறேன். அம்மா பத்திரத்தை பத்திரமா ஸ்ரீவத்சன் கையில கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப வாட்டி என்கிட்ட கேட்டாங்க யார் பண்ணாங்க யார் மூட்டு கொடுத்தாங்கன்ட்டு. ஆனா நீங்க தான் பணம் கொடுத்தீங்க, அவர்கிட்ட சொல்லவே இல்லைம்மா. உங்களுக்கு யார் வேணும்? இது துளசியம்மா வீடு தானே? துளசியம்மா இல்ல? இருங்க, கூப்பிடுறேன். துளசி, உனக்கு போன். ஹலோ, நான் துளசி பேசுறேன். துளசியம்மா, இதுக்கு முன்னாடி பேசினது யாருமா? அது என் அக்கா. ஏன் கேக்குறீங்க? ஐயோ, அந்த பத்திரத்தோட விஷயத்த அந்த அம்மா கிட்ட அப்படியே சொல்லிட்டேனே. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் ஸ்ரீவத்சன்ட்ட அந்த பத்திரத்தை பத்திரமா சேர்த்துட்டேன். நீங்க தான் கொடுத்தது, அந்த விஷயம் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். வச்சிடுறேன். யாரடி போன்ல? என் ஃப்ரெண்டு. மூல்சந்த் சேட்டு உனக்கு ஃப்ரெண்டா? அது வந்து என் ஃப்ரெண்டு பணம் வேணும்னு கேட்டிருந்தா, அதான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணேன். அவ்வளவுதான். உனக்கு எப்படி அடமானம் வைக்கிற விஷயம் எல்லாம் தெரியும்? சேட்டு கடை வர போற அளவுக்கு உனக்கு எப்படி பழக்கம் வந்தது? அது வந்து நீ நல்லா நடனம் ஆடுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப நல்லா நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டேங்கிறது இப்பதான் தெரியுது. இல்லக்கா. நீ சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா? வீட்ல இருந்த நகை எதுவும் காணா, சாமி சிலைய வேற எடுத்திருக்க. இதையெல்லாம் எதுக்கு எடுத்த, என்ன செஞ்சேன்னு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த சுதர்சனத்தை காப்பாத்ததான் நகையையும் சிலையையும் அடமானம் வச்சு பத்திரத்தை மீட்டு கொடுத்தியா? அது வந்து இத பாருடி, பனைமரத்தடியில நின்னு பாலை குடிச்சாலும் பாக்குறவன் கள்ள தான் குடிக்கிறான்னு சொல்லுவாங்க. என்னதான் நல்ல எண்ணத்துல உபகாரம் பண்ணாலும் இவளுக்கு ஏது இவ்ளோ பணம், கெட்ட இடத்துல சம்பாதிச்சதுன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பான். நீ நினைக்கிற மாதிரி இல்ல சுதர்சன். ஏதோ கோவத்துல என்ன பிரிஞ்சிருக்காரு, அதுக்காக அவர் அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? நான் சொல்றத சொல்லிட்டேன் துளசி. நீ என்ன சின்ன குழந்தையா? அரிச்சுவடியில இருந்து கத்து கொடுக்க. உனக்கு எது நல்லதோ அத செய். அம்மா நன்னா தூங்கிட்டு இருக்கா. இதான் சரியான சந்தர்ப்பம். அம்மாவுக்கு தெரியாம சாவி குத்து எடுத்து பீரோவில் இந்த பத்திரத்தை வச்சிட வேண்டியதுதான். அம்மா, இந்த சாவி குத்த உங்க இடுப்புல இருக்கும்போது பல தடவை பார்த்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் அதை தொட்டது கூட இல்லை. இன்னைக்கு அது உங்களுக்கு தெரியாம எடுத்திருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. இதை மன்னிச்சிருங்கம்மா. சிவச்சா, நீயா? என்னடா என்னடா அதெல்லாம்? பாதி ராத்திரியில பீரோ திறந்துட்டு என்னடா பண்ற? அம்மா, அது வந்து டேய், என்னடா அது? ஏன் இப்படி பேந்து பேந்து முழிக்கிற? சொல்லு, பதில் சொல்லுடா. என்னடா?
ஓஹோ, நான் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு உன் பொண்டாட்டி உன்னை விட்டு திருடி வர சொல்லிருக்காளா? டேய், உன்னை தானே கேட்டுட்டு இருக்க, பதில் சொல்லு. ச்சே, சொந்த வீட்லயே உனக்கு சொந்தமான நகையை திருட வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ரா வாழ்க்கையில, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். டேய், நான் இந்த ஆத்துக்கு வாக்கப்பட்டு 35 வருஷம் ஆறுதுடா. 12 வேலைக்கார இந்த ஆத்துல இருக்கா. போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடி இருக்கும், வெச்சது வெச்ச இடத்துல இருக்கும்டா. யாரு கண்ணு பட்டுதோ 5 வருஷமா தாண்டா இந்த ஆத்துல திருட்டே ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரம் காணாம போச்சு. இப்ப என்னடான்னா பீரோவை திருட்டுத்தனமா திறந்து நீ நகையெல்லாம், ஐயோ ச்சே, நகையெல்லாம் செதறி கிடக்கு. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? டேய் சீவச்சா, இல்லடா, உனதான கேட்டுட்டு இருக்கேன். டேய் ரங்கநாயகி, என்ன இந்த ஆத்துல என்னென்ன நடக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பெருமாளே. என்னக்கா இது? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆற? இல்லடா சுதர்சா, நீயே சொல்லு. அம்மா, என் பொண்டாட்டி நகையெல்லாம் கேக்குறா, கொடுன்னா நான் கொடுக்க போறேன். இந்த நகையெல்லாம் நான் போகும்போது என்னோட வச்சு கொளுத்திரவா போறேன். ஏடா, என்னக்கா இது? என்ன வார்த்தை பேசுற? பின்ன என்னடா, அவளோட தானடா இது எல்லாமே. உனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா சொல்லு? உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவேன்னு பயப்படுறதுக்கு? ரங்கநாயகி, என்ன இதெல்லாம்? நீங்களே சொல்லுங்கண்ணா, அவனோட சொத்தை அவனே கொள்ளடிப்பானா? இதுவரைக்கும் ஸ்ரீவத்ச இப்படி எல்லாம் நடந்துட்டதே இல்லையே. இது யார் சொல்லி கொடுத்த பழக்கம்? நான் எப்படி எல்லாம் கேட்டேன், பதில் சொல்லாம கல்லூரி மங்க மாதிரி போயிட்டே இருக்கா. சரிக்கா, டென்ஷன் ஆகாத. என்னடா இது? ஸ்ரீவத்சா அப்படிப்பட்ட பையன் இல்ல. யார் சொல்றதையாவது கேட்டு செய்யறவனும் கிடையாது. அவன் படிச்சவன், லாயருக்கு படிச்சிருக்கான். நீயும் அனாவசியமா வார்த்தைகளை அள்ளி கொட்டாத. போடா. எதை கொட்டினாலும் அள்ள முடியும், ஆனா வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியுமா? என்னக்கா நீ? அது இல்லடா, அவன் ஏன் இப்படி? போதும்க்கா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஸ்ரீவத்சன் கிட்ட போய் என்ன நடந்தது நான் பேசிக்கிறேன். நீ போய் படுத்துக்கோ, படுத்துக்கோ, படுத்துக்கோக்கா. என்னத்தை படுத்துக்கிறது? சொல்றேன்ல, தூங்குக்கா. பெருமாளே. என்ன இது? இவ்வளவு நாளா காணாம போன பத்திரம் திரும்ப வந்திருக்கு. ஓஹோ, பத்திரத்தை திருப்பி வைக்கத்தான் ஸ்ரீ பீரோவை திறந்திருக்கானா? அக்கா, என்னடா? இவ்வளவு நாள் காணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா பத்திரம், அது இங்கதான் இருக்கு. நான் தான் சரியா தேடல போல் இருக்கு. உன் கவலை உனக்கு. அவசரமா கூப்பிட்டு எலி அம்மனத்தோட போறதுன்னு ஏதோ புதுசா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கிடைச்சிட்டோன்னா நீயாவது கவலைப்படாம படுத்து தூங்கு போ. இப்படி எல்லாம் நடக்குமா? கவலைப்படாத. சீதா, 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 அடுப்புல கொஞ்சம் சாதம் வச்சுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோமா. அக்கா, சீதா. அவகிட்ட போய் ஏன் சொல்ற? நான் போய் பாக்குறேன். சரி சரி, போய் பாத்துக்குயேன். என்னடி ஆடி என்ன? அசைஞ்சுட்டு வர? அக்கா சொன்னது காதுல விழலையா? 2 பேரும் எதுவும் சும்மா கத்தின்னு இருக்கேன். நான் உள்ள புக்கு படிச்சுட்டு இருக்கேன்ல. நீ திருந்தவே மாட்டடி. இரு, நான் வரேன். அப்பா, என்னப்பா அழுதுன்னு இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா, உடம்பு சரியில்லைன்னா சொல்லுங்க, நான் டாக்டர் அழைச்சிட்டு போறேன். அதெல்லாம் இல்லம்மா, சும்மா சோர்வா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்மா.
சரிப்பா. கம் டாடி. வாங்க வாங்க. வாங்க தம்பி. வணக்கம். மை டாடி. வணக்கம். வாங்க. இவர் கௌசல்யாவோட அப்பா. இவங்க எங்க சிஸ்டர், இவங்க எல்டர் சிஸ்டர். நமஸ்காரம். கௌசல்யா, கௌசி. இதோ வரேன்ப்பா. கௌசல்யா. நமஸ்காரம். நமஸ்காரம். நீ தான் எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக பொண்ணா? ம், என் பையன் புத்திசாலி, நல்லாவே செலக்ட் பண்ணிருக்கான். வெரி குட் சஞ்சய், வெரி குட். நீங்க உட்காருங்க சம்பந்தி. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் மரியாதை வேண்டியிருக்கு? பரவாயில்ல சம்பந்தி. என் மருமக உங்களெல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு, உடனே வந்துட்டேன். எனக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காது. ஆமா, உங்க உடம்புக்கு என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ மனசுக்குள்ள கவலை இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மனசு கவலையை தான் உங்க முகம் காமிச்சு கொடுக்குது. அந்த பிள்ளையாண்டா சுரேஷ் பாவம், ரொம்ப நல்லவன். அவனுக்கு எதிரா நான் இப்படி ஒரு காரியம் செய்வேன்னு நினைக்கிறச்சே வருத்தமா இருக்கு. சஞ்சய் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உங்க மனக்குழப்பம்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நாம வாழ்ந்து முடிச்சவங்க, இனி வாழ போறது இந்த சின்ன சிறுசுங்க தான். அதுங்க மனசுக்கு பிடிக்காத ஒன்ன செஞ்சா அதுங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு கௌசல்யா சஞ்சயோட வாழ்க்கை தான் முக்கியம், அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக நம்ம கஷ்டப்படணும். அந்த பையன் சுரேஷ் அற்புதமான பையன். அவனை பார்த்து சஞ்சய் பேசிட்டான். அவன் நம்மளை விட ரொம்ப தெளிவாவே இருக்கான். கௌசல்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி சஞ்சய் கிட்ட பேசியிருக்கான். இன்ஃபேக்ட் கௌசல்யா சந்தோஷத்துக்காக தான் அவன் விட்டு கொடுத்துருக்கான். ஆனா இப்படி நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவன் விட்டு கொடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உங்க சோகம் கௌசல்யாவை தாக்கி நாம குற்றம் செஞ்சிட்டோமோன்னு நினைச்சா மொத்த வாழ்க்கையும் பாழாயிடும். தயவு செஞ்சு யாரும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. சம்பந்தி, நான் வருஷத்துல 10 மாசம் பிசினஸ் விஷயமா ஃபாரின்ல தான் இருப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சஞ்சய் நீங்க தான் பாத்துக்கணும். பேஷா பாத்துக்கிறேன். கௌசி, காஃபி கொண்டாமா. கௌசல்யா இருமா, மொத வந்திருக்கோம், காஃபி கொடுத்து அனுப்பிச்சுதான் பாக்குறீங்களா? நாங்க இங்க இருந்து ஒரு புடி புடிச்சிட்டு தான் போவோம். சஞ்சய் உட்காருப்பா. டாடி, வாட் இஸ் திஸ்? அட வாப்பா, மரும கையில சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அம்மா எடுமா. சீதா, எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. சீதா வாமா, இதை பிடிச்சிக்கோ வா. நீங்க இருங்கப்பா, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாம் 5 நிமிஷத்துல ரெடியா. நீல நிலாவே நீல நிலாவே நின்னில் நில்லு, காதலில்லாத இதயம் ஏது சம்திங் நீ சொல்லு. நீல நிலாவே நீல நிலாவே நின்னில் நில்லு, காதலில்லாத இதயம் ஏது சம்திங் நீ சொல்லு. நெஞ்சம் தாழ்வாரம் நினைவோ ஏராளம், கண்கள் கூடாரம் கவிதை சஞ்சாரம். ஏக்கம் தித்திக்கும் எப்பொழுதும் சிந்திக்கும், உயிரில் நுழையும் ஏதோ சந்தோஷம். இந்த காதல் வந்தால் இமைகள் மூடாதே, கண்கள் சிறகை விரிக்க வானம் போதாதே. இது பாருங்க. இவன் நல்லா இருக்கால? என்ன இந்த பொண்ணுதான் நம்ம சுரேஷ்க்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான்னு தோன்றது. நீங்க என்ன சொல்றீங்க? இரு, பாக்குறேன். ஏய், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு வெறும் +2 தான் படிச்சிருக்கு. நீ எப்பவுமே ராங்கா தான் செலக்ட் பண்ற. கௌசல்யாவை பொண்ணு பாத்தியே, அது என்னாச்சு?
ஏய் இந்த பொண்ணு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும்டே. இரு பாக்குறேன். பாரு, படிப்பு, தகுதி, அதோட அழகு, அந்தஸ்து, இப்படி எல்லாமே பொருத்தமா இருக்குமா? ஏய் இங்க பாரு, ஷீஸ் ஓகேமா. நீ என்ன சொல்ற? பாரு, கேக்குறேன்ல, சொல்லு, பதில் சொல்ல. நான் என்னத்த சொல்றது? நாம முடிவு பண்ண என்ன இருக்கு? கட்டிக்கு போறவன் அவன் வந்து பார்த்துட்டு இதுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும், கல்யாணத்தை பண்ணுவோம். தேவையில்லாம நாம எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்? எப்பவுமே நீ இப்படி தாண்டி எல்லா விஷயத்திலையும். என்னம்மா? சுரேஷ், இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு. நான் எதுக்கு பார்க்கணும்? யார் இவங்கெல்லாம்? ஏன்பா இப்படி சொல்ற? உனக்கும் கௌசல்யாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல. நின்னு போச்சுங்கிறதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? அதனால நானும் உங்க அப்பாவும் வேற ஒரு வரன் பார்த்திருக்கோம். இந்த போட்டோஸ்ல யாரு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நாளைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போலாம். இந்தாடா பாரு. டேய் சுரேஷ், ஏண்டா இப்படி போட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்ட? நானும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம் தெரியுமா? எல்லா ஜாதமும் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குடா. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி தூக்கி எறிஞ்சிட்ட. டேய், இது நோக்கே நன்னா இருக்கா? இந்த பாருடா சுரேஷ், இந்த பொண்ணை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லடா, ஜாதக பொருத்தமும் ரொம்ப நன்னாவே இருக்கு. நாளைக்கே இந்த பொண்ணை பொண்ணு பார்க்க போறோம். ஓகேயா? ஆமாண்டா சுரேஷ், நின்னு போன உன்னோட கல்யாணம் அதே முகூர்த்தத்துல நடக்கணும்டா. ப்ளீஸ் எனக்காக நாளைக்கு பொண்ணு பார்க்க வாடா. அடியாரமோ, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. என்ன சுரேஷா, நாளைக்கே இந்த பொண்ணை பார்க்க போறோம். ஓகேயா? மௌனமா இருந்தா அதுக்கு சம்மதம்னு அர்த்தம் இல்ல, வெறுப்புன்னு கூட அர்த்தம். என் முகத்தை பார்த்து பேசு. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா? என் மனசு அந்த அளவுக்கு ரணமாயிருக்கு. தயவு செஞ்சுமா என்ன புரிஞ்சுக்கோங்க, என்ன விட்டுருங்கோ. இப்படி சத்தம் போட்டு பேசினா நீ பேசுறது நியாயப்படாது. இங்க பார், பிள்ளைக்கு பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவங்க கடமை. எங்க கடமையை செய்ய விடாம தடுக்காத. நீ இன்னும் அந்த பாழ போன கௌசல்யாவை மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, இன்னும் என் மனசுல கௌசல்யா தான் இருக்கா. இது பார், இதுக்கு மேல அவளை காலம் பூரா மனசுல வச்சு சந்தோஷப்பட போறேன்னா சொல்லு. அப்படின்னா எங்க எல்லாரையும் நீ இழக்க வேண்டி வரும்டா. அம்மா, ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோமா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனால என் மனசு மட்டும் மாறும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நேக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் குடும்ப வாழ்க்கையை வாழ முடியுமா என்ன? தயவு செஞ்சு இனிமே என்னுடைய கல்யாண பேச்ச இந்த வீட்டுல யாரும் எடுக்காதீங்க ப்ளீஸ். நம்ம பண்ணதெல்லாம் வீணா போயிடுத்தேன்னா? பத்மா, ஒரு நிமிஷம். உனக்கு அவமானமா இல்ல? கஜினி முகமது மாதிரி விடாம என் மேல படம் எடுத்து தோத்து போயிட்டு இருக்கியே. வேண்டாம், நிறுத்திக்கோ. நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன எல்லாரும் இந்த வீட்டில் நிறைய மதிப்பு கொடுத்து வச்சிருக்கா. அதை கெடுக்கணும். என்ன ஒரு திருடனா திருட்டு பட்டம் கட்டி
வீட்டை விட்டு வெளியேற்றணும்னு பெருசா பிளான் போட்டு அதுக்காக அந்த பத்திரத்தை எடுத்து ஒளிச்சு வச்ச பாத்தியா? நானா? பின்ன இதுக்குன்னு உங்க அப்பா பட்டாச்சாரியாரா புறப்பட்டு வந்து பண்ணிருப்பார். வீட்டுல இருக்கும்போது சமயம் பார்த்து நீயே எடுத்து மறைச்சு வச்சுட்ட. பரவாயில்ல, நல்ல கற்பனை. நீங்க சினிமாவுக்கு கதை எழுத ஆரம்பிக்கலாம். அப்படி நான் கதை எழுதுனா கண்டிப்பா நீ தான் ஹீரோயின். என்ன நல்லா நடிக்கிற. பத்திரத்தை எடுத்து வச்சதும் எங்க அக்கா என்ன திட்டுவா, அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க அக்கா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்த. இவங்கிட்ட நம்ம கதையெல்லாம் நடக்காதுன்னு இப்ப ஸ்ரீவன்ச கிட்ட அந்த பத்திரத்தை கொடுத்து பீரோல வைக்க சொன்னேன். போறோம், அபாண்டமா என் மேல பழிய போடாதீங்க. நானா? நீதான் பழைய சேலஞ்ச மனசுல வச்சுட்டு எங்க அக்கா கிட்ட நான் அவமானப்பட்டு மாட்டிண்டு முழிக்கணும்னு நினைக்கிறேன். இப்பவும் சேலஞ்ச் பண்றேன். யூ cannot do anything to me. இந்த பார், நீ இன்னும் இந்த வீட்டோட நிர்வாகத்தை கூட கவனிக்க ஆரம்பிக்கல. ஆனா நான் 3000-4000 பேர் ஒர்க் பண்ற கம்பெனியோட நிர்வாகத்தையே கவனிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட மோதாத, நொறுங்கி போயிடுவேன். பெருமாளே, உன்னோட அனுகிரகத்துல என் பொண்ணு கௌசல்யாவோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா மாப்பிள்ளை சஞ்சயோட வந்து உனக்கு பாலாபிஷேகமே செய்றேன். பெருமாளே, இந்த வருஷம் எப்படியாவது அவன் கல்யாணத்தை முடிச்சிடணும்.